ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி செலவே இல்லாமல் செமையான ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம மறந்த ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கிறேன், முழு கோதுமை. நான் இங்கே ரேஷன் கோதுமை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நேரம் தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் சுடு தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரம் கூட ஊற வச்சுட்டு செய்யலாம். இப்போ நமக்கு கோதுமைலாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பல்ஸ் மோடில் இது போல் அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் இல்லாமல் ரவை மாதிரியும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை அந்த நெய்லேயே நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அது மாதிரி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலருக்கு மாறி வரும். இது போல் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் நம்ம பச்சை பயிரை வறுத்தெடுக்கணும். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல கோதுமை, அதை இதில் சேர்த்து நல்லா ஒருக்கா இது போல் கலந்து எடுத்துக்கணும். அந்த நெய்யிலேயே இது மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 250 ml கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுக்கணும். இது மாதிரி எல்லாம் நல்லா அந்த தண்ணியோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்தாலே நமக்கு பயிறு கோதுமைலாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் வரை கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்புலாம் நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வறுபட்டு வந்ததும் இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் துருவலை இப்போ நம்ம அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரது வரையும் வறுத்து எடுக்கணுன்ட்டுலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒருக்கா அந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்தாலே போதும். இந்த மாதிரி இனிப்புகள்லாம் நம்ம அதிகமாக செய்கிறதே கிடையாது. ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு இனிப்பு. இது போல் ரவெல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு ஒருக்கா கூட இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே பயிறு கோதுமெல்லாம் வேக வச்சுருந்தோம்ல குக்கரில், 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்ல ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு அந்த பயிறு ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அடி எதுவும் பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. இது போல் நல்லா குழைவாக வந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நமக்கு வெள்ளை தண்ணியும் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த ரவை பயிரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த வெள்ளை தண்ணியோடு கலந்து எடுக்கணும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு கோதுமை வேகிறதுக்குள்ளேயே நம்ம மற்றதெல்லாம் செஞ்சிடலாம். வெந்ததும் வெள்ளை தண்ணியோடு சேர்த்து கலந்து எடுக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பட் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கலந்ததும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம சிம்மில் வச்சு இதை கொதிக்க விடணும். அப்பப்போ கலந்து விட்டால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க ரேஷன் கோதுமை வச்சு நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் என் ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை, இந்த சத்தான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.